ஜோதிடம் இல்லைங்கிறவங்க ஏதாவது நாங்கள் என்ன வேணாலும் பண்ணணும், நாங்கள் இப்போ நான் ஜோதிடத்தை நம்பலை, நான் செவ்வாய்க்கிழமை தான் கல்யாணம் பண்ணேன், நான் ஜோதிடத்தை நம்பலை, நான் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சனிக்கிழமை தான் பண்ணினேன், நான் ஜோதிடத்தை நம்பலை, என்னோட குழந்தைகள் நான் திருமண பொருத்தமே பார்க்காம தான் பண்ணேன், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க, இந்த கேள்வி பதில் சொல்லுங்க. இல்லை கடவுளே இல்லைங்கிறாங்க, கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணல, நாங்கள் என்னங்க பேசுறதுக்கு சரி, ஜோதிடம் இல்லைன்னு பேசுறதுக்கு சரி, அதெல்லாம் அவங்க தான் ஜோதிடத்தை ரொம்ப நம்புறாங்க. அந்த ரகசியத்தெல்லாம் நாங்கள் வெளியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு ஜோதிடர், அவர்கள் ஒரு வாடிக்கையாளர்கள், அளவாக தான் நாங்கள் சொல்லணும். ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்றாங்க, பண்றவங்களும் இருக்காங்க, ஜோதிடத்தை வாய் வழியா சொல்லுவாங்க, உள்ள நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றீங்க. அப்படி பார்த்தா ராமருக்கு கல்யாணம் ஆனப்போ 9 நவரிஷிகளை வச்சுதான் அவங்களுக்கு திருமணம் ஆச்சு. ஜாதகம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனாலுமே 14 வருஷம் வனவாசம் போவாங்க அப்படின்னு யாருனாலுமே ஒரு ஜோதிடர்னால கூட சொல்ல முடியலையே. அப்ப எப்படி நான் வந்து இந்த ஜாதகத்தை நம்புறது அப்படின்னு கேட்கறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உங்களை பார்த்து ஒண்ணு கேள்வி கேட்கிறேன். ராமாயணத்தினுடைய உண்மை கருவென்ன? ஒரு 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 தனி மனிதனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தை தான் அந்த தகப்பனுக்கு முழுசு, உலகமே அந்த பெண் குழந்தை தான் அப்படிங்கிறது தான் கரு. ஆனா ராவணன் சீதையை சிறையெடுத்தான்னு நீங்க கதையை கொண்டு வந்துட்டு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. உலகத்தையே அடக்கிய ராவண ஈஸ்வரன் சீதையின் மீது பற்று வந்திருந்துன்னா, பாசம் வந்திருந்தா வில்லெடுத்து உடைச்சிருப்பாரு. ராவனுடைய விந்துக்கு பிறந்தவள் சீதையின் ஒரு கதை இருக்காது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கதைகள் எல்லாம் திட்டமிட்டு மாற்றப்பட்டது. இடையில வந்த நபர்கள் யாருன்னு சொல்ல விரும்பலைங்க. யாரும் இடையில வந்தவங்க அவங்க வாழணுங்கிறக்காக வேண்டி, அவங்க உலகத்தை ஏமாத்தணுங்கிறக்காக வேண்டி மாற்றப்பட்டதான் கதை. அதனால நீங்க புராண கதைகளோட போய் நீங்க ஜோதிடத்தையெல்லாம் இணைக்கும் போது அதெல்லாம் நிறைய பேச வேண்டியது வரும், நல்லா இல்லை. அதனால அதெல்லாம் சும்மா பேசுறதுங்க.